வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் 2025க்கான எக்ஸாம் ரிசல்ட்டு இன்னைக்கு பார்த்து முடிச்சிருப்பீங்க அஃபிஷியல் வெப்சைட்டில். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளோ இருக்க போகுது, கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ கட் ஆஃப் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படின்றத ஓவரால் மார்க்கில் அவுட் ஆஃப் 300 மார்க் அப்படின்னு இருந்தாலுமே நீங்கள் இதில் இவ்வளோ கொஸ்டின்ஸ் போட்டிருந்தா கரெக்டாக இந்த இவ்வளோ தான் கட் ஆஃப் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். பிசி முஸ்லீம், ஆக்சுவலி இந்த ஓபிசி இப்படிலாம் சொல்லும் போது உங்களுக்கான கட் ஆஃப் கம்யூனிட்டி வைஸ் பார்க்கும் போது 158 வரும் போல் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ரேஞ்சில் ஒரு 155 to 160 அப்படின்றதே அதிகம். பட் இந்த இன்பிட்வீன் கேப்பில் தான் நம்ம எதிர்பார்க்குற கட் ஆஃப் அப்படின்றது இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். எஸ்சி கம்யூனிட்டிக்கும் பார்த்தீங்கன்னா 150 to 153 எடுத்தவங்களுமே அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கவுன்சிலிங்க்கு போகலாம். ஸோ அதனால் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து 150 to 155 ரேஞ்சு. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் அந்த ரேஞ்சில் இன்பிட்வீன் மார்க்கு 52, அதாவது 150 to 155 இந்த இன்பிட்வீன் இதில் மார்க் தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் நம்ம வைக்கலாம். இதுதான் கட் ஆஃபாக இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக வைக்கலாம். நெக்ஸ்ட்டு எஸ்டி கம்யூனிட்டி, இவங்களுக்கு 145 to 150. ஸோ இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் இருக்கும். நம்ம அக்யூரேட்டாக பார்க்கும்போது 148, 149, எஸ் ஆமாம் 148, 149. ஸோ அதுதான் ஒரு கட் ஆஃபாக வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். எம்பிசி கம்யூனிட்டிக்கு 155 to 160 அப்படின்றதெல்லாம் அதிகம்தான். இந்த மாதிரி மார்க்கு 157, 158, 157 குறிப்பாக அந்த மார்க்லாம் கண்டிப்பாக கட் ஆஃப் வரும் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் ப்ளஸ் ஆர் மைனஸ்க்காக இந்த இன்பிட்வீன் ரேஞ்சு போட்டு வச்சுருக்கோம். 155 to 160 மேக்ஸிமம் அப்படின்ற மாதிரி ப்ளஸ் ஆர் மைனஸுக்கு பதில் அந்த மாதிரி ரேஞ்ச் அப்படின்றத காமிச்சிருக்கோம். இப்போ ஓவரால் கம்யூனிட்டிக்குமான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளோவும் பார்க்குறீங்க. ஸோ இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி தீர்மானிக்கப்படுது அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப் இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக குரூப்பில் இருப்பீங்க. ஸோ அவங்களுடைய ரிசல்ட்டு மார்க்கை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த குரூப்லேயே போட்டு எங்களுக்கு வருமா அப்படின்னு கேட்க செய்வாங்க. ஸோ நிறையா ஸ்க்ரீன்ஷாட் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு ஈவினிங் ஆஃப்டர்நூன் இந்த ஈவினிங்லேருந்து பார்த்துட்டு தான் இருந்திருப்பீங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளே ஒரு ஐடியாவுக்கு வரலாம். ஸோ நிறையா குரூப்பில் டிஎன்பிஎஸ்சி குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து பார்க்கும்போது நிறையா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்க்கும்போது ஸோ இந்த கம்யூனிட்டிக்கு இத்தனை ஸ்க்ரீன்ஷாட் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி இப்போ கட் ஆஃப் இவ்வளோ மாதிரி இருக்கும் போல் அப்படின்றத நம்ம ஒரு அனுமானத்துக்கு வர முடியும்.